சரி வா போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வருவோம். எந்திரி. ஊசி எல்லாம் வேணாம். சரி மாத்திரை கொடுக்க சொல்றேன். எந்திரா அது கட்டு மாத்தி போடணும்டா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வா மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வேற கட்டு போட்டு வருவோம். எந்திரி. எல்லாம் உங்களாலதான்மா. விடு விடு, உங்க அம்மா வந்து பாத்துக்கலாம். வா மெதுவா மெதுவா. ரொம்ப வலிக்குதா? ஆமா சாமி, பார்த்து போயிட்டு வா. எங்க பார்த்து கூட்டிட்டு போங்க. இங்க பாரு, ஒழுங்கா போய் ரொம்ப கொலை வெறியில் இருக்கேன். வந்திருக்கு உனக்கு. தம்பி வலிக்குதா? ஏய் சரி அப்பா நீ பார்த்து போயிட்டு ஏங்க பார்த்து கூட்டிட்டு போங்க அவனை. சரிங்களா? சரிடி. சரி வா ஹாஸ்பிட்டல் போய் மறுபடியும் இன்னொரு கட்டு போடுவோம். என்னப்பா கட்டு இது? அம்மா போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? திட்ட மாட்டாங்களா ஆஸ்பத்திரியில? நீங்களே பைத்தியம் தானே. ஏய் நான் கூட்டி போயிட்டு வரேன். வந்துடுறேம்மா. ஏங்க என்னங்க ஆச்சு? இவ்வளோ நேரம் ஆச்சு. நம்ம பிரைவேட்ல தான் லேட் ஆகும், கவர்மெண்ட் சீக்கிரம் மருந்து கொடுத்துருவாங்க. நீங்க 2 ஹவர் ஆச்சு, இன்னும் காண ஆளை. ஊசிலாம் போட்டாச்சு, மருந்து வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. ஏங்க ஆப்ரேஷனே பண்ணிருக்கலாங்களே 2 மணி நேரத்துல. ஒரு ஊசி போறதுக்கு அவ்வளோ நேரங்களாங்க? அடுத்து அவனுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க கைக்கு என்னங்க ஆச்சு? நரம்பு கட்டாச்சாங்க? ஒன்னும் ஆகல, கிளம்பியாச்சு. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். ஓப்பனா பேசுங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். எனக்கு சோறே இறங்காதுங்க, தண்ணி கூட இறங்காதுங்க. எனக்கு என் பையன் தாங்க எனக்கு முக்கியம் உங்களை விட. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லுங்க. நரம்பு கட்டாயிடுச்சா இல்லை என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல, கட்டு போட்டாச்சு. நான் லைட்டா தாங்க டோரை சாத்தினேன். என்ன நேரம்னே தெரியல. எனக்கு நேரமே சரியில்லை. 45 நாளா எனக்கு நேரமே சரியில்லை. 50வது நாளாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்காது போல. உனக்கு நிஜமாவே இப்ப நேரம் சரியில்லை. ஆமா, கடகராசி நேரமே சரியில்லை. வேற வந்து இருக்கு உனக்கு. குடும்பத்தோட கோயிலுக்கு தாங்க போனோம். சரி வாங்க நீங்க. டெய்லி வரேன். ஹலோ சொல்லுங்க. ஒரு டோக்கன் வாங்க, முக்கியமாக பேசிட்டு வந்தாங்க. ஏங்க போயிட்டீங்களாங்க? டாக்டர் என்னங்க சொன்னாரு சொல்லுங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலே போலடி, கடுப்பேத்தம் பை. சாமி என் பையனை காப்பாத்துங்க சாமி. என் பையனுக்கு கை வலி சரியான உங்களுக்கு மொட்டை போடுவான். என் பையன் காப்பாத்துங்கப்பா. என் புருஷனை காவடி எடுக்க சொல்றேன், ரெடியானா? ஏங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா? நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கேன். கத்தாம போனை வை, நானே கூப்பிடுறேன். ஐயோ பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கையும் ஓடலை, காலும் ஓடலை எனக்கு. ஐயோ மேல போ. ரொம்ப ஆடாதா? இல்லப்பா, எனக்கு ஊசி போட்டதுல ஒரு மாதிரி கிறக்கமாவே இருக்குப்பா. ஊசி போட்டா அப்படிதான் இருக்கும். அதுதான் ஊசி போடுறது, வலி தெரியாம இருக்கு. வா போய் தூங்கு, சரியா போயிடும். ஏங்க என்னாச்சுங்க பையனுக்கு? கையில கூட பெரிய கட்டு போட்டிருக்கீங்க. அவனுக்கு கை முறிஞ்சிருச்சாமா. ஐயோ என்னம்மா நடிக்கிறா பாரு. நீ வா. அம்மா அப்படிதான் பைத்தியம். நீ போய் தூங்கு. ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்கு. மாத்திரை போட்டிருக்க, தூங்கு, சரியா போயிடும். சரியா? உங்க அம்மா நான் பாத்துக்கிறேன். படு தூங்கு. கையில தான் அடிபட்டிருக்கு. கை கீழே ஓட முடியல. சரி படு. கையில போட கட்டு போட்டு
இங்க போத்திக்க. தூங்கு. கதவு சாத்திக்கிறீங்களா? ஏய் 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 சொன்னாங்க. எந்திரி, என்னாச்சு? எங்க என்னங்க ஆச்சு எனக்கு? ஒண்ணுமே ஆகல, நீ தான் நடி போட்ட. எங்க நம்ம பையன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? எப்பங்க தூங்கினா? எவ்வளவு நேரம் ஆச்சு மயக்கம் போட்டு நானு? எவ்வளவு நேரம்? போய் தூங்க வச்சுட்டு வந்தா ரிப்போர்ட்டா சொன்னேன். என்னங்க சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல்ல உண்மையை சொல்லுங்க. அவனுக்கு ஒண்ணு இல்லையாமா, விரல்ல மட்டும் லைட்டா அடிபட்டு இருக்கு. அந்த நேரம் வந்து காயமாயிடுச்சு. சரியா? ரத்தம் நிறைய போனதால இப்ப கட்டு போட்டு இருக்காங்க. ஏய் 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 எங்க போற? இருங்க போய் பாக்குறேங்க. அவனுக்கு ஒண்ணுல அவன் தூங்கிட்டு கொஞ்ச நேரம். டேப்லெட் போட்டுருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. மயக்க வரமா இருக்கு, அவன் தூங்கிட்டு. சரிங்க, நான் எழுப்பாம போய் பக்கத்துல பாக்குறேன். ஒண்ணு போனா உட்கார மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு. எதுக்கு அவன் அடிச்ச? ஏங்க நான் அடிக்கலைங்க. அவனா கை விளையாட போறேன்னு போனாங்க, கை வந்து நச்சுக்கிட்டாங்க. ஒரு பையன் கை வச்சது கூட தெரியாம நீ கை ஏங்க நான் பாக்கலங்க, நான் மறந்துட்டு உங்ககிட்ட இது தோசை வாங்கிட்டு வர சொன்னா இல்லையா, நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ தோசை மாவு அவங்களாலதான் பிரச்சனை. தோசை மாவு நீங்க வாங்கிட்டு வரல, அதுக்கு அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு மறந்துட்டு அவனை திட்டி அவன் வெளியே போய் கதவு சேர்த்தான், கை நஞ்சிருச்சு. நீ அவன் கையை உடைச்சதுக்கு நான் காரணமா? ஆமாங்க, நீங்க தோசை மாவு எங்க சுத்தம் சரி, தோசை மாவு வாங்கிட்டு வந்தீங்களா? அவசரத்துல வந்தா மறந்துட்டேன் நீ. சரி, இப்ப கடைக்கு போனீங்க, வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதான். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஹாஸ்பிட்டல் அவனை பார்க்க போனா மாவு வாங்க போனோம். வர்ற வழியில வாங்கிட்டு வர வேண்டியதுதான். உனக்கு பையன் முக்கியமா மாவு முக்கியமா? எங்க பையன் முக்கியங்க. இப்ப தோசை மாவு நீங்க வாங்காதனால தாங்க அவனுக்கு கை நஞ்சிச்சு, காரணமே நீங்க தாங்க. இப்ப அவன் கை நஞ்சதுக்கும் நான் தான் காரணம். ஆமாங்க, நீங்க தோசை மாவு வாங்கிட்டு தான் நான் எதுக்கு கதை சத்திரப்பா கை நெய்ய போகுது. யாராச்சும் எந்த தாயாச்சும் பையன் கையை நப்பாங்களா?